ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் கௌதம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா திருச்சிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி இன்னொருத்தரை மீட் பண்ண போகிறீங்க. வாங்க. திருச்சி 143 இவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பேர் ரகுமான். இவரும் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் தான் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. இவர் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி 143. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், திருச்சி 143. ஓகேங்களா? இன்றைக்கி ப்ரோ ஆல்ரெடி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஹாண்டடான ஸ்கூலுக்கு தான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த ஸ்கூலை பற்றி நான் சொல்கிறத விட ப்ரோ ஆல்ரெடி போயிட்டு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்திருக்கிறாரு. அவர்கிட்டே கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ இன்றைக்கி திருச்சிக்கு வந்திருக்காரு. வந்துட்டு எனக்கு கால் பண்ணார். கண்டிப்பாக அவரை மீட் பண்ணாமல் இருக்க முடியாது, அதனால் வந்துட்டேன் டக்குன்னு. இன்றைக்கி எடுக்க போகிற இடத்த பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், எதுக்காக போகிறாருன்னு எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியே தீரணும் ப்ரோ, ப்ளீஸ் எனக்காக எப்படியா சொல்லுங்கள் அந்த லொக்கேஷனை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா போன தடவை நான் போயிட்டு வந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. அந்த கஷ்டத்தை திருப்பி அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜீவனை நான் தனியாக அனுப்பிச்சி விட்டேன்னா இது முடியாது. தனியாக வந்திருக்காரு அங்கேருந்து வண்டி ஓட்டிக்கிட்டு. எந்த இடம் பார்த்தீங்கன்னா வாசு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண அதே ஸ்கூல், அதுக்கப்புறம் நான் போன அதே ஸ்கூலுக்கு தான் இப்போ போகிறேன்னு ஒத்த காலம் நிற்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். கண்டிப்பாக போய் பார்க்குறோம் ப்ரோ, கண்டிப்பாக. அண்ட் உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனல் வந்து யார் யார் பார்த்துட்டீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா பண்ணுவார். நீங்களும் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவோட சேனல் இது வரைக்கும் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ப்ரோவோட சேனலும் போயிட்டு விசிட் பண்ணுங்கனாலும். ஒரு நிமிஷம், நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து கை வந்து சரியில்லை, இல்லைன்னா நான் அவர் கூட போயிடுவேன். ஏன்டா அவர் ஒத்தையை அமுச்சு விட்டியாடான்னு சொல்லிட்டு கமலை திருப்பி கழுவி ஊற்றிடாதீங்க. ஆமாங்க, உண்மையிலே அவருக்கு வந்து கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வர முடியல. இங்கேருந்து வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு. அதனால் ப்ரோவால் வர முடியல. நானும் அவரை கம்பல் பண்ணி கூப்பிடல. சரி, நானும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணலான்றதுக்காக தான் மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு போகிறேன். போயிட்டு நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். ஃபீல் பண்ணுவார். பேசக்கூடாது, போவோம் வீடியோக்கு. ஓகே, பாய். கைஸ், ஃபைனலாக நம்ம அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளார போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வெளியே பார்த்துருவோம். ஆனால் இங்கே ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை. ஓகே, இங்கே ஏதோ ஃபோக்கஸ் ஆகுது. ஸ்டார்டிங்கேவா அல்லூடுறது. ஆக்சுவலாக நம்மளோட பைக்கை வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நம்ம நேராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போயிடலாம். வா, கொடூரமாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடகடன்னு உள்ளே போயிடலாம். நல்லா குப்பையாக இருக்குது. இந்த குப்பைலாம் யார் போட்டு வச்சுருக்கா தெரில. ஐயோ, நடக்குதுண்ணா. வா, ஐஸ் கொடூரமாக இருக்குது.
நான் நடக்கிற சவுண்டு, இந்த கீழே ஜவுத்தாலில் கால் வைக்கிற சவுண்டே பயங்கரமாக இருக்குது. ஆடி இன்னும் ஃபுல்லாக செடியாக தான் இருக்குது. ஐஸ் உள்ள வழி எப்படின்னே தெரியல. ஓடு எல்லாமே உடஞ்சிருக்குது ஃபுல்லாகவே. ஓகே, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் போயிட்டுருக்குது. இந்த இடம் தான் பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்குது. மரம்லாம் வேரோட சாஞ்சு கிடக்குது. ஓகே, பின்னாடி யாரும் இல்லை. ஹலோ, மாடி பின்னாடி யாரும் இல்லை. யாரோ ஃபாலோ பண்ணுற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்குது. ஆளுங்க யாரும் இல்லை. நான் வெளில வண்டி விட்டப்போ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தேன். ஏதோ சவுண்டு கேட்குது. இல்லை, அன்பு ஏதோ சவுண்டு கேட்குது கிளியராக. எங்கேருந்து கேட்குதுன்னு தெரில. ஓகே நைஸ். ஓகே கைஸ், ஏதோ சைலண்ட்டாக சவுண்டு கேட்குது. பட் என்ன சவுண்டுன்னு தான் எனக்கு தெரியல. ஓகே கைஸ், பின்னாடி யாரும் இல்லை. ஓகேவா, தெரியும் நினைக்கிறேன் பின்னாடி ஃபுல்லாக. ஓகே இப்போ ஆல்ரெடி வந்து பாதி பில்டிங் வந்துட்டேன் நான், பாதி ஸ்கூலில். எப்படி சொல்கிறது, பக்குன்னு தான் இருக்குது சொல்லப்போனால். இது இன்னும் ஏனியா இது? பாடி அப்பா, ஃபஸ்ட் டைம் இப்படிக்கா பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த எண்டிங்கை. ஏன்னா அந்த எண்டிங் ரொம்ப டிஸ்டன்ஸாக போகுது, ஃபுல்லாக புதராக இருக்குது.
அப்படி செம்மையாக இருக்குது. இப்போ இது என் மேலே ஊந்துது. இது எப்படி என் மேலே ஊந்துதுன்னே தெரில. இங்கே என்னால் சவுண்டாக பேச முடியாது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா இப்போ என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேசலாம். உள்ளே வரப்போ ஏதோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காதில் எனக்கு அந்த சவுண்டு கிளியராக கேட்டுகிட்டே இருந்தது, யாரோ வாய்ஸ் பேசுகிற மாரி. இப்போ என் மேலே அந்த கயிறு அந்த சம்திங் செடி வந்து பார்த்திங்கன்னா விழுந்தது. அது எப்படி விழுந்ததுன்னு தெரில, ஒரு ஐடியாவே இல்லை. கீழெல்லாம் கேவலமாக இருக்குது. ஹலோ ஹலோ, இப்போ யாரும் இங்கே அழுத மாதிரி இருந்தது. யார்? சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முடியல. ஒரு கிளாஸ் ரூமும் வந்து பெருசாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில. ஆனால் இதை பகல் டைமில் இல்லீகல் யூஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. கிளாஸஸ்லாம் கிடக்குது நிறையா. இந்த சரக்கு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா என் கூட இப்போ பேசலாம். ஹலோ ஹலோ, ஏதோ சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குதா தெரியல. சம்திங் ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸில் பேசுவாங்கள்ல, அந்த மாரி இருக்குது ஃபீல் எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கே கிளம்பிடுறேன். இப்போ சம்திங் இங்கே எதுவும் மூவ் ஆச்சு தானே, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாயிரத்தி 6 இது 2021 வந்துருச்சு. இவ்வளோ வருஷமாக எதுக்கு இந்த மாதிரி வெளியே பில்டிங் ஏதோ இருக்குது. டோர் ஆடுது. கிளியராக நான் பார்த்தேன், டோர் ஆடுச்சு. ஓகே, நிறைய இடம் இருக்குது. எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல சுத்தமாக.
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி நினைக்கிறேன். ஓகே போகலாம். ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாரோ அழுகிற சவுண்டு கேட்குது. இதில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தான் எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே, ஹார்ட் பீட் ஹெவியாக ஆகுது. ஐஸ் உண்மையை சொல்லணும்னா எனக்கு செம்மையாக தலை வலிக்குது. வா ஐஸ் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது. இப்போ ஏதோ கிளாஸ் சவுண்டு கேட்குது. ஹலோ, நீங்கள் என் கூட தாராளமாக பேசலாம். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் என் கூட பேசுறதுன்னா தாராளமாக பேசலாம். நீங்கள் பாருங்களா, அதை நான் டச் பண்ணவே இல்லை. இதை இங்கே யாரோ இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. தயவு செஞ்சு என் கூட வந்து பேசுங்க. உங்க கூட பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். ப்ளீஸ் என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயோ, இப்போ இந்த இடத்துல செடி சம்திங் சவுண்ட். இப்போ என் பக்கத்தில் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா வான்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீலாக கேட்குது. கேமராவில் கேட்குதான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நான் இங்கேருந்து பயந்துலாம் ஓட மாட்டேன். நீங்கள் தாராளமாக என் கூட வந்து பேசலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் தாராளமாக வாங்க. ஐஸ், இப்போ யாரோ என்னை கூப்பிட்றாங்க. கௌதம் சொல்லிட்டு எனக்கு கிளியராக கேட்டுச்சு. இப்போ யார் என்னை கூட்டது? ஹலோ, இப்போ யார் என்ன கூட்டது? இப்போ கௌதம் சொல்லிட்டு எனக்கு கிளியராக கேட்டுச்சு. நீங்கள் என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியுது. வந்து தாராளமாக பேசலாம். நம்மளால முடியல. ஓகே,
இங்கே இப்போ நம்ம டவுசிங் ராட் செஷன் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஆக்டிவிட்டி தெரியுதான்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஏதாவது ஆக்டிவிட்டி தெரிஞ்சதுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஓகே, டவுசிங் ராட் மூலிமா பேசி பார்ப்போம், ஏதாவது பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் உள்ளார வந்து நான் கரெக்டாக இப்போதைக்கு ஃபோனை வந்து இந்த இதில் வச்சுட்டேன். நான் இந்த விண்டோ மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க கூட யாரும் வராதனால இப்போ நான் டவுசிங் ராட் செஷன் மட்டும் யூஸ் பண்ணி பார்க்குறேன், அவங்ககிட்டேருந்து ஏதாவது பதில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பயத்தில் செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட். ஓகே இருங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வர முடியலனா கூட நீங்கள் என்கிட்ட இப்போ இந்த டவுசிங் ராட் மூலியமாக வந்து என் கூட பேசலாம். ஓகே, சவுண்டு கேட்குது கைஸ், கிளியராக கன்ஃபார்ம். ஆனால் நம்ம அவங்கள்ட்ட பேச வந்தனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஓகே, இங்கே என்னை தவிர வேறு யாராவது இருந்தீங்கன்னா இதில் என் கூட வந்து இந்த ராடு மூலிமா பேசலாம். இதை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி காட்டினீங்கன்னா நான் கேட்குற கேள்வி நீங்கள் எஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி இப்போ விளக்கி காட்டினீங்கன்னா அது நோன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்து இது உங்கள்கிட்ட எஸ்ஆர் நோ டைப்பில் தான் கொஷின் கேட்க போகிறேன். ஓகே கைஸ், ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே என்னை தவிர வேறு யாராவது இருக்கீங்களா? இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இங்கே நீங்கள் இருக்கிறது பெண்ணா? ஓகே, இங்கே இருக்கிறவங்க லேடிஸ்ன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே சூசைட் பண்ணி இறந்தீங்களா? நோ. ஓகே, அடுத்த கொஷின் கேட்குறேன். கைஸ், எனக்கு ஒரு கொஷின் கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேக்ரவுண்டில் கிளியராக சவுண்டு கேட்குது, யாரோ அழுகுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. பட் அது இதில் கேப்சர் ஆக தெரியல, ரொம்ப மைன்யூட்டாக கேட்குது. வந்து சூசைட் பண்ணி இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவங்கள யாராவது மர்டர் பண்ணாங்களா இல்லை துன்புறுத்தி கொண்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்போம். ஓகே, நீங்கள் இங்கே சூசைட் பண்ணி இறக்கலனா உங்களை யாராவது துன்புறுத்தி கொன்னாங்களா? இப்போ இங்கே அழுவுறது நீங்களா? நீங்கன்னா இதில் எஸ்ன்னு சொல்லுங்கள். எனக்கு கிளியராக அழுவுற சவுண்டு கிளியராக கேட்குது, கிறிஸ்டல் கிளியராக கேட்குது. எனக்கு இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது சேஃப்னு தோணலை. நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, இங்கே இருக்கிறவங்க யாரோ இருக்கிறாங்க, ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் இந்த எக்ஸ்ப்ளோரிங்கை இதோட முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு இருக்கேன். இங்கே அழுகுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா என் கூட நேரில் வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பேசலாம். நாக் சவுண்டு. ஒரு நேரம் வந்து நான் இங்கே தான் வச்சுருந்தேன். எம்மா படி
இந்த ட்ரைபேட் வேறு பிடிக்க முடியல, கலரே டிஃப்ரெண்ட்டாக ஆகுது கைஸ். எனக்கு இங்கே இருக்கிறதே எல்லாமே வந்து பிளர் ஆகுது. ஓகே இருங்க, கிடையாது. நான் இப்போ என் சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சிருச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் சேஃப்னு தோணுது. வாங்க கிளம்பிடலாம். எனக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, ஷேக் ஆகுது. கிளம்புறப்ப நிறைய சவுண்ட்ஸ் கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல எனக்கு சத்தியமாக. ஓகே, ஓகே வழியே மறந்து போச்சு. வாசு ப்ரோ சொன்னது இப்போ தான் எனக்கு புரியுது. இப்போ நான் எப்படி வந்தேன்னே எனக்கே தெரியல. ஐயோ ஐயோ கொடூரமாக இருக்குது. ஓகே, வெளியே போயிடலாம். என் டார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஐயோ சவுண்டு கிளியராக கேட்குது. ஆமாம், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. என்னப்பா இது, கிளம்புற நேரத்தில் இப்படி பண்ணுறீங்க? இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தான். யாரு? கைஸ், இந்த டோர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுது. நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளியராக நான் பார்த்துட்டேன். ஓகே, நம்ம கிளம்புறது தான் சேஃப்டின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த வீடியோ எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு போய் ஃபோட்டோஸ் செக் பண்ணால் தான் எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு கேப்சர் ஆகிருக்குன்ற விஷயமே நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக உண்மையிலே வந்து வேறு லெவல் தான் இந்த பிளேஸ் கண்டிப்பாக. ஓகே, இதோட முடிச்சிக்கிறேன். வெளியே போயிட்டு என்னால் டார்ச் அடித்து பேச முடியாது. அது காரணத்தினால நான் இங்கேயே உள்ளாரே வந்து இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். ஏன்னா ஏதாவது சப்போஸ் வந்து கேப்சர் ஆகும். பார்த்தீங்களா, என்னை போகிறதுக்கே விட மாட்டுது. நம்மளை போகவே விட மாட்டுது. இங்கே நான் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகணும் அங்கங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ் வந்து கேட்குது எனக்கு. ஓகே இருங்க வரோம். அது எப்படி இங்கே ஏதாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? தெரியும்னு கூட எனக்கு தெரியல. சரி, ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது. நான் இங்கேருந்தே வச்சு பேசுகிறேன். பின்னாடி யாராவது தெரியுறாங்களா வராங்களா பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், பின்னாடி யாராவது வராங்களா, ஏதாவது அமானுஷம் ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்டு இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து இருக்கிறது சேஃப்டி இல்லை. ஏன்னா வந்து உள்ளார ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. சம்திங் ஃபுட் சவுண்டு கேட்குது.
ஐயோ கேமரா கை வந்து பார்த்திங்கன்னா சுருட்டிச்சு. ஓகே சரி, இங்கே கன்ஃபார்மாக வந்து ஆக்டிவிட்டி இருக்குது கைஸ். நான் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று நடந்துனே தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல். அப்போ தான் வந்து இதுமாரி ஹாண்டடான பிளேஸில் வந்து நான் போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு டாடாடாடாடாடா என்ன வேலைப்பா, உங்களை பேசுறதுக்கு கூட்டா என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்கள். ஓகே கைஸ், இங்கே உண்மையிலே வந்து நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது, நிறைய கேப்சர் ஆகிருக்கு. சப்போஸ் வந்து உள்ளார எனக்கு வந்து வீடியோ எடுத்தப்போ ஏதாவது ஃபோட்டேஜில் ஏதாவது சிக்கியிருந்ததுன்னா இந்நேரம் வந்து மார்க் பண்ணி காட்டியிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.